நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். ஏன்னா அவங்களுக்கு பிளட் கேன்சர். என்ன மேடம் சொல்றீங்க? ரேவதி அத்தைக்கு கேன்சரா? மேடம் நீங்க நிஜமாவா சொல்றீங்க? மேடம் அப்படிலாம் இருக்காது மேடம். அது டாக்டர் ஏதாவது தப்பா சொல்லிருக்காங்களா என்ன? நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? டாக்டரே தெளிவா சொல்லிட்டாங்க. நீ முதல்ல ரேவதி அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களாமே, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல தான் அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது அப்பதான் தெரிஞ்சிருக்கு. கடவுளே, அழாதம்மா. பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு போய் ஏன் கடவுளே இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? ஐயோ இலக்கியா, அழாதம்மா, அழாத இலக்கியா. என்ன பண்றது? கஸ்தூரி அம்மா, உங்களுக்கு கூட தெரியும்ல ரேவதி அம்மா எவ்வளவு நல்லவங்க. அவங்களுக்கு போய் ஐயோ. இலக்கியா, அழாதம்மா. இலக்கியா, இலக்கியா அழாதம்மா. இலக்கியா. இல்ல மேடம், என்னால முடியல. அவங்க வாழ்க்கைக்கு பின்னால ஒரு வேதனையான கதை இருக்கு. அந்த வலிக்கு இன்னும் மருந்து கிடைக்கல. ஆனா அதுக்குள்ளேயே அடுத்த ரண வேதனையை கொடுத்தா எப்படி? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல மேடம், கண்ணே இல்ல. ஐயோ, இதை எப்படி அவங்க தாங்க போறாங்கன்னே தெரியலையே மேடம். மேடம், நான் உங்களை உடனே இப்ப பார்த்தாகணும். நான் கிளம்புறேன் மேடம். சரிம்மா, பாத்து போ. இலக்கியா, தைரியமா இருமா, கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. சரிங்கம்மா. வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல சார். உங்க வைஃபும் வரதா சொன்னீங்க, எங்க அவங்கள காணோம்? அவங்க ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க. இவன் என் தம்பி கார்த்திக். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் ஆதரவற்ற பெண்களுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க போறோம். ஓ அப்படியா? வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சார், ஏற்கனவே இதை ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து மேன்சன் நடத்திட்டு இருந்தாரு. அவரு இப்ப சொந்தமா இடம் வாங்கிட்டு போயிட்டாரு. என்னால இதை மெயின்டைன் பண்ண முடியல. அதான் இதை வித்துட்டு பணத்தை பேங்க்ல போட்டுடலாம்னு பாக்குறேன். மொத்தம் 20 ரூம் இருக்கு சார். பெரிய ஹால் ஒன்னு இருக்கு, கிச்சன் இருக்கு, பாத்ரூம், டாய்லெட்னு எல்லா வசதியும் இருக்கு. உள்ள போய் பாருங்க சார். சரிங்க சார். கார்த்திக், பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகேண்ணே, பார்த்தலாம். வாங்க. உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள பார்க்கலாம். அதோ அங்க. அந்த பக்கம் நிறைய ஸ்பேஸ் இருக்குண்ணே. அண்ணே, பழைய பில்டிங்கா இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குண்ணே. ஆமாண்டா, கிச்சன் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆமாண்ணே. ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆல்டர் பண்ண முடியுமான்னு பாப்போம். இந்த ரூம்ல 6 பேர் தங்கலாம். இதுல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. அப்புறம் அந்த ரூம்ல ஒரு 4 பேர் தங்கலாம். ஆமாண்ணே. அப்புறம் இந்த ரூம் இருக்குல்ல, இங்க கூட ஒரு 4 பேர் தங்கலாம். வசதியா இருக்கும். என்னங்க ஆம்புலன்ஸ் போறத பார்த்து சாமி கும்பிடுறீங்க? ஆமா சார், யாரையும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு குழந்தையாவோ இல்ல பெரியவங்களாவோ கூட இருக்கலாம். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத அன்புனா அது அடுத்தவங்க மேல அக்கறைப்படுறதுதான். அதான் அவங்க நல்லபடியா குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்.
நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. பாவம் ஆம்புலன்ஸ்ல போறவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. என்னடா சொல்ற? கார்த்தி? ஓ, சாரு ரோட்ல பார்த்த மேடம் சொன்னதை ஃபாலோ பண்றாரோ? ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோன்னே இவரு பேஷண்ட் ஆயிட்டாரு. ஓகே. டேய், அண்ணா இடம் ஓகே இல்லைண்ணே? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது பில்டிங் எப்படி ஆல்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேண்ணே. ஓஹோ, நல்லா தான் சமாளிக்கிறான். பில்டிங்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சார், என்ன சார் பில்டிங்லாம் பிடிச்சிருக்கா? சார் எங்களுக்கு திருப்தி சார். இடத்த ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டா மட்டும் போதும். நாங்க நினைச்ச எல்லாம் ரெடி. சார் இது நல்ல ஏரியா, டிராஃபிக் இருக்காது, எந்த சத்தமும் வராது, எல்லாரும் அமைதியா தங்கறதுக்கு அருமையான இடம், எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகே சார். அப்புறம் பில்டிங்கோட விலை எவ்வளவுன்னு சொன்னீங்க? எங்க பட்ஜெட்டுக்கு வருமானு பாத்துறலாம். சார் நீங்க ஒரு பிசினஸ்மேன், இந்த ஏரியாவில் கிரவுண்டு என்ன விலைக்கு போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேத்து கூட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து மார்க்கெட் ரேட்டை விட ஜாஸ்தி விலைக்கு கேட்டாங்க. ஆனா பிசினஸ்க்கு கேக்குறாங்க. நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக கேக்குறீங்க, அதனால விலை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் இதை தரணும்னு என் மனசு சொல்லுது சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஆ. சார் நாங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க, எல்லாரும் பிசினஸ்க்காக இங்க வந்துட்டோம். அம்மா மட்டும் கிராமத்துல தனியா இருந்தாங்க. அவங்களோட கடைசி காலத்துல என்னால அவங்கள கவனிச்சுக்க முடியல. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே இருந்தேன் சார். நீங்க ஆதரவற்ற பெண்களுக்கான இல்ல ஆரம்பிக்க போறோன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அதான் உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னேன். விலை என்ன சார் விலை? மார்க்கெட் ரேட்டை விட 2 லட்சம் கம்மியா கொடுங்க. நீங்க பண்ண போற நல்ல காரியத்துல என் பங்கு இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நிமிஷம் சார், என் தம்பி ஒரு வார்த்தை கேட்டு கேளுங்க சார். கார்த்தி, கார்த்தி சார், ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன். கார்த்தி, அந்த பொண்ணு ரொம்ப டீப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்க. என்ன சொல்ல? சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். என் வைஃபும் ஒரு தடவை வந்து பாத்துறட்டும். நீங்க சொன்ன விலைக்கே கிரயம் பண்ணிக்கலாம். ஓகே சார், அப்படியே செய்யுங்க. கார்த்தி, அண்ணே இடம் ஓகே அண்ணே, ரேட்டு பேசலாம் அண்ணே. இவ்வளவு நேரம் நான் அதை தான் பேசிட்டு இருந்தேன். நீ எந்த ஞாபகத்துல இருந்த? அது வந்து காலையில பார்த்த பொண்ண கார்த்திக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவளும் இவனுக்கு ஏத்த ஜோடிதான். அந்த பொண்ணையே கார்த்திக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டா கூட பரவாயில்ல. ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி, இலக்கியா கிட்ட இத பத்தி பேசுவோம். சரி சார், நாங்க கிளம்புறோம். வாங்க சார், வாங்க. சார், அப்ப நாங்க சந்தோஷம் சார். போயிட்டு வரோம். வாங்க சார். வண்டியில ஏறு. நிறுத்துங்கண்ணே. சரிம்மா. இங்கே நிறுத்துங்க. இந்தாங்கண்ணே.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க ரேவதின்னு ஒரு பேஷண்ட் சேர்த்திருக்காங்க. எந்த ரூம்ல இருக்காங்க? ஒரு நிமிஷம். என்ன பேர் சொன்னீங்க? ரேவதி தானே? அவங்க ஐசியூல இருக்காங்க. தேங்க் யூ. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.